காற்றையும் கையில் பிடிக்க கற்றுத்தந்தவர், ஆகாயத்தை எட்டி பிடிக்க தோளில் தூக்கி சுமந்தவர், தான் காணா உயரம் தன் மகன் காண ஆசைப்பட்டவர். நம் பாதை முழுக்க வெளிச்ச விதை தூவியவர்கள். ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு நெருங்கிய இரு நண்பர்களுக்கு இடையேயான உறவாகி போனது. என்னவோ நம் தலைமுறையில்தான். ராமம் ராகவம் திரைப்படமும் ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உணர்ச்சி போராட்டம், அன்பின் ஆழம் சொல்லும் ஒரு ஃபீல் குட் பிலிம் அப்படின்னு சொல்லலாம். ராமம் ராகவம் படக்குழுவினரை வாழ்த்துக்களோடு சிறப்பு விருந்தினர்களையும் சேர்த்து இங்கே மேடைக்கு அழைக்கிறோம். முதலில் தயாரிப்பாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிருத்திவி போலவரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் தன்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதையின் நாயகன் சமுத்திரக்கனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாசமிகு படைப்பாளி திரு பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் சூரிய அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தம்பி ராமையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாபி சிம்ஹா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஏகாம்பரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் தீபக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹரிஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகி மோக்ஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சின்ன வயதில் சினிமா மீது ஆசை, கலை கனவுகளோடு கடல் தாண்டி காசு தேடியவர், இயக்குனராக வேண்டியவர். ராமம் ராகவம் கதை தயாரிப்பில் முதன்மையாகிவிட்டார். வண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து வானவில் ஆவது போல் இவரின் கனவுகள் கைகூட வானம் கூட வந்து வாழ்த்து சொல்ல வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். ப்ரொடியூசர் காரணி மா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்வாகத்தம் சுஸ்வாகத்தம் அழைக்கிறோம் தயாரிப்பாளர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். Thank you everyone for being here today. Thank you Bala sir. Thank you for everyone who is on the stage. I'm blessed to be in front of you. Okay. And this all happened just because of Samudragani Anna. Without him, I can't able to do this project. Thank you everyone for being here. I want all of you to support our Ramam Raghavam. Thank you so much. கொல்கத்தாவிலிருந்து கோடம்பாக்கத்திற்கு வந்திருக்கும் புதுமுகம் இவர். பெங்காலி, தெலுங்கு, மலையாளம் தொடர்ந்து தமிழுக்கு அறிமுகமாகும் புது நிலவு மோக்ஷா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் பேரு மோக்ஷா. Today I really feel blessed to be here standing on the soil of Tamil Nadu. This is my debut movie, Tamil movie, and nothing could be better than this project, Samudragani sir project to enter into Tamil industry. I would like to thank the makers. Thank you so much, producer Prithvi Garu, Dhanraj Garu, Samudra sir. Thank you so much for accepting me here, and thanks to all the respected dignitaries for coming and showering your love and blessing. Please, all my media, Tamil media friends, thanks for the love and support. Do support our film and our Tamil audience. I love you all. I would love to do more and more Tamil movies. Thanks to the soil of Tamil. Thank you so much. Thank you everyone. கண்கள் போல காட்சி அமைக்கும் ஒளிப்பதிவாளர் ஏகாம்பரம் அவர்களை படக்குழுவினரை வாழ்த்த சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த ராமம் ராகவம் படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிக்கிறேன். சமுத்திரகனி எல்லா கேரக்டர்லையும் ரசிக்கக்கூடியவர். ஒரு நண்பனாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு முத்திரை பதிக்கக்கூடியவர். இந்த படம் பெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சின்ன திரையில் சேர்த்த பெயர் பெரிய திரையிலும் தொடரும் பெயர் தீபக் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
மேடையில் இருக்கும் அனைத்து பேர்களுக்கும் வணக்கம். ராமம் ராகவம் இதோடைய டீசர் இப்போ நம்ம பார்த்தோம். தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு அற்புதமான ஒரு உறவு, அதில் ஒரு நல்ல விஷயத்தை வச்சுருக்காங்க. என்றைக்குமே கணேஷ் சார் எடுக்கக்கூடிய படங்கள், அவர் சூஸ் பண்ணக்கூடிய ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப அழுத்தமாகவும் ஒரு நல்ல மெசேஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே எதிர்பார்ப்போட நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அதே எதிர்பார்ப்போட தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் ஃபார் த என்டையர் டீம். ஆல் தி பெஸ்ட் தன்ராஜ், ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர், ஆல் தி பெஸ்ட் மோக்ஷா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தமிழ் சினிமாவில் தனக்கான இடத்திற்காக காத்திருக்கும் ஒரு கலைஞன் ஹரிஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா பாலா சார் உட்காந்துருக்கும் போது நர்வஸாக இருக்குது பேசுறதுக்கு. பட் ஒரு 2 வார்த்தை மட்டும் தன்ராஜ் பற்றியும் அண்ணாவை பற்றியும் கனியண்ணாவை பற்றியும். ஃபஸ்ட்டு என்ட்ரி தன்ராஜுக்கு தமிழில் வராங்க. ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதோட வராங்க. ஏன்னா அண்ணா எப்பயுமே யாரை பார்த்தாலும் பாசிட்டிவாகவே இருப்பார். எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுறதுல வந்து கனியண்ணா மாதிரி இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடி 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 இது பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஆளோட என் நண்பன் வந்து வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் மேலே நட்பு. தமிழில் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, கனியண்ணாவோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் கொஞ்சம் முன்னாடியே டீசர்லாம் பார்த்தேன். நான் சொன்னேன் இது அப்பா பையன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அப்பாவுக்கும் பயங்கர பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ அது மாதிரியான ஒரு படமாக இருக்கும்போது என்னை இன்னும் பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து பாலா சார் மூலிமா இங்கே இப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ பாசிட்டிவான ஒரு மேடை, இவ்வளோ நல்ல உள்ளங்கள் இங்கே எல்லாரும் வாழ்த்து வந்திருக்காங்க என் நண்பனுக்காக. ஆல் த பெஸ்ட் மச்சான். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஃபிலிம். கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் இருக்கும். தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். குறும்படங்கள் மூலம் தன் நடிப்பால் கவனிக்க வைத்தவர், வட்டி ராஜாவாக பெரும் படத்தில் பேச வைத்தவர், முதல் படத்திலேயே தவிர்க்க முடியாத நடிகராக தனியே தெரிந்தவர், ரஜினி ரசிகராக அவ்வப்போது வந்து போகும் ஆசைமுகம், தமிழ் தெலுங்கு படங்களில் ரசிகர்களில் மனம் கவர்ந்த டிஸ்கோ ராஜா, நீ எப்பவும் ராஜா, நடிகர் பாபி சிம்ஹா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ராமம் ராகவன் எனக்கு வந்து தன்ராஜ் வந்து எனக்கு பல வருஷமா நண்பர். தெலுங்கு படத்துல வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பார். அவர் ரொம்ப பெரிய உழைப்பாளி. அவர் வந்து இன்னைக்கு ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எப்பவுமே சினிமா பத்தியே பேசிட்டு இருப்பாரு, கதைகளை பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஸோ அப்புறம் நான் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் டார்லிங் என்ன நீ டைரக்ட் பண்ற ஐடியாலாம் இருக்கியானும் போது, ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சு நினைக்கிறேன். 7 years பேக்குன்னு நினைக்கிறேன். நான் வைசாக்ல பேசிட்டு இருக்கும்போது நடந்தது. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமம் ராவர் கதை சொன்னாப்ல. சொன்னோடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன். நான் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும், அதில் உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நான் ரொம்ப வியந்தேன். நான் தன்ராஜ் என்ன உனக்குள்ள இப்படி ஒரு இதாக ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கனியண்ணன் சொன்னோம். நான் சொல்லிட்டேன், நீ எல்லாத்துக்கும் மறந்துரு. இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ. அது இனி உன் படம் இல்லை, சமுத்திரகனியன படம். அந்த பேபியை எவ்வளவு அழகா மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாருன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ. இட்ஸ் a huge சக்சஸ். கண்டிப்பா நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்கிற ஒரு எமோஷன் தான், ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன். இன்னைக்கு டீசர் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு சொன்னதை விட இன்னும் பல ரெட்டு வந்து பயங்கரமா எடுத்திருக்காப்ல. நிறைய கொஞ்சம் 4-5 சீன்ஸ் நான் பார்த்தேன். நான் ரொம்ப எமோஷனா எனக்கு கனெக்ட் ஆனது. கண்ணில் எனக்கு தண்ணி எல்லாம் சுத்தி இருந்தது 2 சீன் பார்க்கும்போது. ஸோ சமுத்திரகனியனை பத்தி சொல்ல தேவையில்லை. ரொம்ப அற்புதமா ஒரு கண்டிப்பான ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திரகனியன் அண்ட் ஹோல் டீம். ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். இந்த படம் தெலுங்கு தமிழ்ல இந்த 2 பாஷையிலும் பெரிய வெற்றி ஆகணும்ன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நாம் பேசுகிறோம். தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத படம் பசங்க, காதல் பேசிய கேடி பிள்ளா, விவசாயம் பேசிய கடைக்குட்டி சிங்கம், படத்துக்கு படம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் வம்சம் பாண்டிராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் என்னது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீத்த மேடிக்கு வர ஏதோ சவுண்ட் விடுறேன். இதை தொட்டதான் சவுண்ட் வருது. சரி, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு. அண்ணன் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வா அப்படின்னா. ஓகே வந்துடுறேண்ணா அப்படின்னா. என்ன படம் எதுவும் என்னோட சொல்ல 9:45 வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது தான் அண்ணனுடைய இதுவே. கனியண்ணன் வந்தோம்னா எங்கள் அண்ணன் போட்டு வச்சிருப்பேன். அடுத்து வந்து
அண்ணனை தான் கனியண்ணன் அப்படின்னு போட்டு வச்சிருப்பேன். இப்படி ஒரு அண்ணன், எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன். 2 பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன், அவர் நாடோடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார். ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார், இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன். அப்படி 2 பேரும் அந்த கதையை தூக்கிட்டு சுற்றும் போது தான் எங்களுக்குள்ள தெரியும், கனியன்னு தெரியும். ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ள ஆஃபீஸாக பார்க்கும்போது. அப்புறம் எங்கள் டைரக்டர் சேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்ட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனா, அண்ணன் ஆல்ரெடி அங்கே உட்காந்துருக்காரு. வந்துட்டியா, வா வா நான் முன்னாலே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது. அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன்ட்ட தான் கதை சொல்கிறேன். சிறப்பாக இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு, வேற யாராவது வச்சு பண்ணு, நான் நாடோடியில் ஷூட்டிங் போறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. நடிக்க முடியல அவரு. அப்ப வந்து வேற வாத்தியார நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், ஏன்னா அப்ப வில்லனத்தான் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோல வந்து பசங்க படத்தை சசிகுமார் சார், அசோக்குமார் சார், கனியண்ணன், எஸ்ஆர் கதிர், நாங்க 4 பேர் தான் அது டபுள் பாசிட்டிவ் பார்க்கணும். ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு என்னதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தாலும் அது எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். படம் ஆரம்பிச்ச ஒரு 5 நிமிஷத்துல அண்ணன் ஹேரே ஹேரே அப்படின்னு கமெண்ட் அடிச்சு ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அட்ரா குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு ஃபேனை பார்க்க ஆரம்பிச்சார். அப்பா அண்ணன் காப்பாத்துற. ஏன்னா சசிகுமார் சாரையும் அசோக்குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. பசங்க கதை கேட்டுட்டு 2 பேரும் உடனே இருக்காங்க, எனக்கு பயம் வந்துருச்சு. எல்லா இடத்துலயும் சிரிச்சுப்பட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இங்க சிரிக்காம ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போன்ட்டு எஸ்ஆர் கதிர்கிட்ட வந்து ஐயா இங்க படம் பண்ண மாட்டாங்க, இங்க எல்லா இடத்துலயுமே சொன்ன போன இடம் பூரா கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க, இங்க சிரிக்க வைக்கிறதே பெரியம்பாடா இருக்கு இது அப்படின்ட்டேன். ஆனா சசிகுமார் சார் கதையை கேட்டு கட்டி இன்டர்வல்ல சொன்னேன், இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் ஸ்டாண்ட் அப் சொல்லாமே ஓடி போயிடுறேன் அப்படின்னு. அப்படி ஆளுங்க அவங்க 2 பேரும். இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போறோம், இப்ப சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ள வந்து அந்த மூடையே மாத்தி விட்டாரு. டோட்டலா ஒரு படத்தை கைதட்டி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்கள்லாம் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக பாக்குறாரா இல்ல உண்மையாவே ரசிக்கிறாரா? நான் இன்டர்வியூல கேக்குறேன், அண்ணா உண்மையிலே என்ன ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. டேய் தங்கம் சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னாரு, இந்த படத்தை ஏதாவது ஒன்று பண்ணணும்டா சொல்றா அப்படின்னாரு. என்ன படமே முடிச்சது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரக்டருக்கு அண்ணா டப்பிங் நீங்க பேசுறீங்களாண்ணா அப்படின்னு. பேசுண்டா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லா அப்படிதான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம் இன்னும் அதிகமாகுது. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் அண்ணா வில்லன் கேரக்டருக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா. அவர் வந்து ரொம்ப அப்படியே உரிமையா கூப்பிடுறதுக்கு கோலிச்சோட படம் தூங்கும்போது அங்கே ஒதுங்கும்போது மில்டன்ட்ட வந்து இந்த வாய்ஸ் யாரு நல்லா இருக்கும், இது கனியன் வச்சுக்கோங்க, கனியனை கூப்பிடுங்க. நான் தான் போன் அடிப்பேன், கனியனா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவாரு. பசங்கட்டு நைட் ஷூட்டிங், அவர் 6:30 மணிக்கு ஷூட்டிங், காலையில ஒரு 10 மணிக்கு போன் அடிக்கிறேன். அந்த கேரக்டர் கனியனை நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது. காலையில ஒரு 9-10 மணிக்கு அடிக்கிறேன், அண்ணா எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பசங்களை ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னு. எத்தனை மணிக்கு எங்கே வேணும் அப்படின்பாரு. அவ்வளவுதான் வருவாரு நடிப்பாரு, என்ன ஏதுன்னு மாட்டாரு. அப்புறம் டப்பில தான் சந்திப்போம். அப்புறம் அந்த கொலைஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு படம் பண்றான். அவன் வந்து அண்ணா கனியன்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான். அண்ணா இந்த நம்ம அசிஸ்டன்ஸ் படம் பண்றாங்க, அதுக்கு நீங்க வந்து நடிச்சு கொடுக்கணும். பண்ணிடுவோம் அண்ணா அதை சொல்லு. அவ்வளவுதான். அது கதையை கேட்கிறாரு, சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே எதுங்கள ஓகே நடிச்சு குடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமா ஒண்ணுமே பேசவே இல்லை, இது பண்ணவே இல்லை. அண்ணன் ராபின்வுட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின்வுட் பண்றது மாதிரி இவர் கம்பெனி பெருசா இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவாரு, இல்லாதவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் ஒரு நாள் எப்படின்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு, ஏன்டா பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோம்னு சொல்லுவாங்க, இவங்கள்ட்ட பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே கொடுக்கல. அதுக்கு ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னா பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டாரு. அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு வந்து சின்ன படங்கள் சின்ன இதுன்னா அறிமுக இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்ப முடிச்சு கொடுத்து வந்துருவாரு. அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனில சேர்த்து வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கி இங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறது அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது. அந்த மாதிரி இப்ப உண்மையிலே 10 நாளைக்கு முன்னால திடீர்னு போன் அடிச்சாரு, இங்க இருக்க அப்படின்னாரு. அண்ணன் இங்க மாதிரி இருக்கேன், மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு.
நான் இல்லைண்ணே இப்போ வெளில இருக்கேன் அப்படின்னாரு. சேர்ந்து போனா பேசிக்கிட்டு இருக்கான். 3 கதை சொல்லிட்டாரு. உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்க மீட் பண்ணா கதை தான் பேசுவோம். ஒன்று நான் சொல்லுவேன், இவ்வளவு சொல்லுவார். டக்கு 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 டக்குன்னு பிரபாஸுக்கு ஒரு கதை சொல்றாரு, அவருக்கு ஒரு கதை, இங்கே ஒரு கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டார். அப்ப நான் ஒரு மாதிரியா இருக்கேன். ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னாரு. இல்லைண்ணா பண பிரச்சனைனா ஒரு 10 லட்ச ரூபா அப்படிங்கிறேன். இல்லைண்ணே நான் வச்சு கொடுத்து விடுறேன், வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு. எனக்கு பணம் ஒரு 2-3 பேர்ட்ட சூரி இந்த மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி வாங்கிக்குவோம். டக்குன்னு அவட அப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் கண்டியன். அவருடைய ஃபங்க்ஷன்ல தம்பிராமன் உடனே அண்ணன் 10 போட்டுருந்தா அந்த இடத்துல சினிமாவில் வந்துகிட்டு அந்த இடத்துல வச்சுக்கிறது சந்தோஷம். நாங்களும் அப்பப்போ வாங்கிக்குவோம், கொடுத்துக்குவோம். என்ன சரி இல்ல நிறைய இருக்கு அவர்கிட்ட. ராமாபுரத்துல இருக்காருல்ல, அதனால நிறைய இருக்கு அவர்கிட்ட. இருக்கிற ராமபுரம்ல, அதனால இங்க நிறைய வரும். அந்த மாதிரி அண்ணன் நான் தான் அழகா நிறைய இது பண்ணிருக்கேன். அந்த அண்ணன் இன்னைக்கு வா அப்படிங்கும்போது, அதுவும் பாலாண்ணா வர்றா, நீனும் பாலாண்ணன் தாண்டா அதுங்கணும் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையிலேயே டீசர் பார்க்கும்போது நான் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வர்றாரு. மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்ட்டு வந்தார் டைரக்டர். எல்லார்ட்டையும் போய் மை நேம் இஸ் தன்ராஜ், மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்றது நான் சூரிட்ட சொன்னேன். எனக்கு உள்ள பார்த்தோன்னா டக்குன்னு சூரி தம்பி வந்துட்டாப்லையே உள்ள அப்படிங்கிற மாதிரியே. அப்படிங்கும்போது அவர் தான் டைரக்டர் அப்படிங்கிறாரு. பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு சூரி, இந்த படத்துல ஏதாவது ஒரு இந்த கேரக்டருக்கு ஒரு படத்தில் வச்சுருமா அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கோம். உண்மையிலே பிரதர், இங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்தது. இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு அதை டீசரை பார்க்கும்போதே தோணுது. கண்டிப்பா கனியண்ணன் இந்த படத்தை இன்னும் வேற ஒரு லெவல் கொண்டு போவாரு. அந்த டீம் எல்லாருக்கும், ஹீரோயின்ல இருந்து டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. ஆசானாகவும் உயர் மதிப்போடும் பெயர் புகழோடும் யதார்த்தத்தையும் எளிமையையும் தூக்கி சுமக்கும் மாபெரும் கலைஞன், உறவுகளுக்கு உரமூட்டி உயிர்ப்பிக்கும் மாபெரும் அண்ணன் தம்பி ராமையா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். பத்திரிகை, தொலைக்காட்சியின் இதர சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். அரசியல்ல கிங் மேக்கர் அவர்கள் எத்தனை தலைமுறை ஆனாலும் காலத்தை கடந்து வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க. பெருந்தலைவர் காமராஜர் போல. அதே போல சினிமாவில் ஹீரோ மேக்கர்ஸ் அப்படின்றது மாதிரி பாலா சார் மேடைகளை அமர்கிற பொழுது நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ஹீரோ மேக்கர். அதே போல என் மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த அன்பு தம்பி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான். இன்னைக்கு எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேயனையும் தம்பி விமல் போன்றவர்களையெல்லாம் தம்பி இன்னைக்கு கலைஞரோட குடும்பத்திலிருந்து ஒரு தம்பி. ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சூரி, எல்லா கலைஞர்களோடு இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாம சரியான திசையில் கொண்டு சென்று இருக்கக்கூடிய அன்பு தம்பி பாபிஸ்மிகா, 19 நாட்களில் நான் அன்பு தம்பி சமுத்திரக்கனி வினோதிய சித்தத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம், ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக், இவர்கள் இருந்த ஹரிஸ், இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மோர்சா ஒரு அழகான தேவையை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. தம்பி தங்கை கவிதா சொன்னதை போல தம்பி சமுத்திரக்கனி. நான் அடிக்கடி ரொம்ப சாதாரணமா எங்க அம்மாவுக்கு கடைசி தம்பி குமார், தம்பி பாண்டியராஜ் சொன்னதை போல அவங்க எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்க அண்ணனையும் அதே மாதிரி நான் தம்பி அப்படின்னா கனி தான் வச்சிருக்கேன். அதாவது எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தினால முடியாது. அன்பினால் மட்டும்தான் முடியும். அடுத்து உழைப்பினால முடியும். அடுத்து மற்றவருடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வால முடியும். ஸோ அந்த வகையில் தம்பி சமுத்திரக்கனி உயரத்தில் இன்னும் பார்த்தா ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா மெனக்கெடுதல். அந்த தமிழா நான் தமிழ் பேசுறேன், தெலுங்கு பேசுறேன். ஸோ ஒரு கலைஞன் நடிச்சு பேசிட்டு தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துறதுலாம் ஒரு கலைஞன் நிம்மதியா இருக்க முடியும். தம்பி டக்குன்னு ஒரு ஒரு படைப்பை இங்க கொண்டு வெகு தளத்துல கொண்டு கொடுக்கணும்ன்ற உணர்வு இங்க கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய ஆழம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய சார்ந்தவர்களை கொண்டு உட்கார வச்சிருக்க முடியும். இன்னைக்கு மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க. தந்தை என்பவன் வித்து, தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பார். இந்த முகம், இந்த குரல், இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு உரியது. ஸோ இன்னைக்கு அவசரமான இந்த உலகத்துல அரசியல் ரீதியிலும் சரி, சினிமாவும் சரி, இன்னைக்கு மதர் சென்டிமெண்ட் ஒரு இன்ச்சு தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட், தந்தை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அவசர உலகத்துல தேவைப்படுது எல்லாருக்கும். தந்தையை நம்ம சரியாக
அங்க அப்பா யாரு அப்படின்னா சரியாக நான் உணர்வு பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு. அது மாதிரி ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது நிகழ்வா இருக்கு. மைனேஜ் தங்கராஜ் சொன்னது மாதிரி நானும் அதை உணர்ந்தேன். அதே தான் இந்த சூரியனுடைய உணர்வு வருஷனாக பார்த்தேன். ஒரு நகைச்சுவை கலைஞன் ஒரு கதையை உங்கள் இடத்துல வாங்கி அதை ஸ்கிரீன் பிளே பண்ணி நடிக்க தெரிந்தவங்களுக்கு தெரியும் மீட்டு. அதே போல ஒரு தன்னை ப்ரமோட் பண்ணி போவதற்காக தம்பி ஹீரோவாக நடிச்சு இயக்கியே இருக்கான் தன்ராஜ். ஸோ உங்களுடைய முயற்சி வெற்றி பெறணும் தம்பி, நிச்சயமா வெற்றி பெறும். அதற்கான மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான் தம்பி சமுத்திரகனி. ராமம் ராகவம் சிறந்த வெற்றி பெற்று என் அன்பு தம்பி ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அவனை நம்பி பணத்தை ஒப்படைத்த அந்த முதலாளியை சமூகப்படுத்தக்கூடிய உணர்வு ஏற்படுத்த வேண்டும் இறைவனை பிரார்த்தனை. நன்றி. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தூங்கா நகரத்திலிருந்து நம்மை தூங்க விடாது செய்த இவரின் உழைப்பு சினிமா ஒருதலையாக காதலிக்க தொடங்கியவரை தனது பெரும் காதலனாக ஏற்றுக்கொண்டது இந்த தமிழ் சினிமா. சாமானியனின் மொழியை சர்வசாதாரணமாக பறக்கவிட்ட இவரை விசிலை பறக்கவிட்டு மனங்களில் ஏந்தி கொண்டனர் மக்கள். வெள்ளந்தி மனமும் விடாப்பிடி உழைப்பும் விடுதலை கொடுத்த மாபெரும் வெற்றி நாயகன், தமிழ் சினிமா கொண்டாடும் கலைஞன் நடிகர் சூரி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேலில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீடியாக்காரங்களுக்கும் வணக்கம். நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். வெண்ணிலா கபடிக்குள்ள படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பொரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல பண்ணி அந்த காமெடி அதை விட இங்க நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேல அந்த படம் அங்க அவ்வளவு வரவேற்பு பெற்றுச்சு. அங்கிருந்து ஒரு நடிகன், ஒரு பெரிய நடிகனை, காமெடி நடிகனை உருவாகுறாங்க. அப்ப எனக்கு போன் பண்ணி உங்க சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோட நம்பர் வாங்கி போன் பண்ணி பேசினாரு. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அப்பப்ப என்னோட படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் போன் பண்ணி என்கிட்ட பேசுவாரு. அதுக்கப்புறம் திருப்பி சென்னையில ஒரு படம் மறுபடியும் நடிச்சேன். அப்புறம் எங்க அண்ணன் கன்னியன் இயக்கத்துல நிமிர்ந்த நெல் படத்துல வந்து அவர் நடிச்சாரு. ஸோ 2 பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கிறப்ப நான் பேசினது அவருக்கு புரியாது, அவர் பேசினது எனக்கும் புரியாது. அவள் 2 பேரும் கை விட்டுக்குருவான். இதே மாதிரி தான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு. கண்டிப்பா திரைவா அப்படின்னு. இப்ப விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரமா பேசினாப்புல. உண்மைக்கும் மச்சான் எனக்கு புரியல. ஆனா இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேம்ல சந்தோஷத்துல நான் தேங்க்யூ டார்லிங் 1/2 மணி நேரம் இதே தான் நான் சொல்லியிருப்பேன். நீ புரிஞ்சிருப்ப. இந்த பதிலுக்கு என்னால உன்கிட்ட பேச முடியல. எனக்கு அவ்வளவு பெருமை சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டைரக்டர் எல்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர், அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க. ஒரு பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். என்னண்டா இன்னும் நிறைய நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா, உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன், ஒரு ஹீரோ கூட ஒரு 40 படம் 50 படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் 150 படம் பண்ணியிருப்போம். அப்ப நிறைய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டைரக்டரும் கண்டிப்பா ஏதாவது நீங்க எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்க பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். நல்லா இருந்துச்சு. 2 லாங்குவேஜ்ல போட்டிருந்தாங்க. இன்னும் மலையாளம், ஹிந்தி இப்படி 4 லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி எனக்கு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு. சரி ரைட், நல்லதுக்கு பாலான்னு இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. நான் அப்போ கேட்டுங்க தம்பிதான் நினைட்டாங்க 2 லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல தம்பி நிறைய பண்ணியிருப்பாங்க, பாலான்னு இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2மே சூப்பரா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன், ஃபுல்லா தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன், பொதுவாகவே அப்பா பையனை உள்ளத சரியான மேக்கிங் அப்பெல்லாம் தேவையில்லை. அந்த கதையை அந்த எமோஷனல கரெக்டா பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றவே இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய படம், உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது. எங்க அண்ணன் பாண்டியராஜன் ஏற்கனவே கேடி பிள்ளாக்கள் அடிவங்க இருக்கட்டும், யாரடி நீ மோகினி, முத்துக்கு முத்தாக, இப்படி நிறைய பாண்டிய நாடு, நிறைய படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பா சரியா பண்ணிட்டோம்னா அது தோற்றவே கிடையாது. அது இதுலயும் இருக்குது. அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுறப்ப உண்மைக்கு அவ்வளவு ஒரு இதா இருக்குது, அது எமோஷனலா இருக்குது. கண்டிப்பா இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புறேன். என்னன்னா படம் எடுக்கிறது மிக்கல, எடுக்கிறது எல்லாமே எடுத்துறாங்க. இன்னைக்கு கொண்டாந்து அந்த, அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த 10 பேர் 8 பேருக்கு இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவங்க கிட்ட இப்ப படம் பேர சொன்ன சரி அது என்னவா இல்லடா படம் கிடையாது, சரி என்ன படம், அதுக்கப்புறம் அந்த அவன் பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க, அப்புறம் புரியறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்குது. அப்படி சேர்க்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு.
அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாம இங்க இருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியா அதை ப்ரொமோட் பண்றதுக்கா யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்ல அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பா நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு இயக்குனர் பாலா நிலைமையில பாண்டியராஜன் இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்னைக்கு இப்படி மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அதை அங்கிருந்து முதல் படத்துக்கு இவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியாவே சூப்பர். இது ஏதோ எடுத்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம இவ்வளவு மெனக்கட்டுங்க பார்த்தீங்களா. கண்டிப்பா இந்த மெனக்கடல் தவறாவே ஆகாத நம்புறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறும் அமையும். வாழ்த்துக்கள். இந்த எங்க அண்ணன் கன்னி அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல அவருக்கு பிடிச்ச நிறைய பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோவே, வெளியே அவர் ஹீரோவே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி எப்பவுமே. ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்துல ஒரு போன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட ஒரு 1 hour ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர். ரொம்ப பாசிட்டிவா அவர்கிட்ட நெகட்டிவா பேசி நான் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனா இருக்கேன் அப்படின்னு அதுல கண்டிப்பா கனியண்ணனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. எனக்கு போராடி என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாம அந்த எனர்ஜி வாட ஒன்னால முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜ் நான் சில படங்களை ஃபுல்லா நான் பண்ணியிருப்பேன். அண்ணனோட பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லி கொடுப்பாரு பார்த்தீங்க. அதவே நான் நிறைய படத்துல போய் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப நன்றினேன். இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பா எப்ப உங்களுடைய எண்ணம் போல்னு உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்க குறைஞ்சு மேல கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே உங்க உழைப்பு எப்பவுமே இருக்கும். அந்த உழைப்பும் இது 100% இருக்கு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த படமும் வெற்றி பெற அமையும்னு மேலும் எங்க அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி மாபெரும் வாழ்த்துக்கு நன்றி. அறிவின் ஊற்று, அம்மா அன்பின் ஊற்று, தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பாச போராட்டத்தினை ராமம் ராகவம் படத்தின் மூலம் பன்முக திறமையாளராக அறியப்பட்ட நடிகர் தன்ராஜ் அவர்கள் இயக்குனராக அறிமுகமாகிறார். மகனாக நடித்து மக்கள் மனதெல்லாம் நிரம்பி நிற்கக்கூடிய ஒரு இயக்குனராக வருவார் என்ற நம்பிக்கை ஒரு டீசரில் சொல்லுகிறது படத்தின் வெற்றி. அழைக்கிறோம் தன்ராஜ் அவர்களை. అందరికీ నమస్కారం. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாடுக்கு நன்றி, எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு நன்றி. எனக்கு தமிழ் பேச வராது, பட் நான் தமிழ்லயே பேசணும்னு நினச்சி வந்தேன். அதுக்காக எங்க என்ன தப்பு இருந்தா கொஞ்சம் நீங்க எல்லாம் மன்னிச்சுங்க. நான் ஆக்சிடென்டல் டைரக்டர்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் இல்லை டைரக்டர். ஒரு கதை கேட்டேன். ஒரு விமானவனம் பிஃபோர் ஒரு படம் வந்துச்சு. அந்த ரைட்டர் சிவபிரசாத் யானாலான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. இதுல நான் கணியன்னு மாத்திரமே பார்த்தேன். ஆனால் கணியனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஒரே ஒரு படம் நான் கண்ணன டைரக்ஷன்ல ஜண்டாபை கபிராஜன் தெலுங்குல வந்துச்சு. நானி ஹீரோவா பண்ணாங்க. அப்போதான் கொஞ்சம் எனக்கு தெரியும். அண்ணன் ஃபோன் பண்ணேன். ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டேன். அண்ணன் வாடா உக்காரலாம். வந்துட்டோம். தங்கம் சொல்லுன்னு சொன்னாங்க. அந்த டைரக்டர் சொன்னாங்க. அந்த படம் அண்ணனுக்கு பிடிச்சிச்சு. ஓகே, அந்த படம் நல்லா போச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. எஸ், எனக்கு நான் எடுத்துக்கு வந்த ஒரு ஸ்டோரி மேலே அண்ணனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அப்போ தப்பாம கதையிலெல்லாம் நான் அங்கே அண்ணகிட்ட எடுத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் அதே சிவபிரசாத் அதனால ஒரு கதை போட்டுட்டு நீ ஹீரோவை பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஹீரோவை பண்ணணும். அதில் இந்த படத்துக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் யாரு? எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் தான் ஹீரோ. அப்போ பிருத்வி போலவரப்பு, பிரபாகர் ஆரிபாக்கா 2 பேர் இது கேட்டுட்டு நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் சமுதிரகாந்த் அண்ணன் கிட்ட, அண்ணன் நீங்க கண்டிப்பா பண்றீங்களா இந்த படம்? எஸ் தம்பி நான் பண்றேன். எதுக்கண்ணா? நீங்க தனுஷ் சாருக்கு ஃபாதரா பண்ணுவாங்க, சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபாதரா பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு ஃபாதரா பண்ணுவாங்க, எனக்கு பண்றாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், இப்போ எல்லா நாடுக்கும் அப்பா தான் சமுதிரகாந்த் அண்ணன். அந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு. நானே டைரக்ஷன் பண்ணா நல்லா இருக்குவான்னு ப்ரொடியூசர் அண்ட் சமுதிரகாந்த் அண்ணா சொன்னாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் எதுக்கு டைரக்ஷன் பண்ணோம்? நீ நல்லா சொல்ற இந்த கதை, இந்த சோல் உங்ககிட்ட இருக்கு, நீயே சொல்லணும். ஓகே, அப்போ நான் ஸ்டடி பண்ணிட்டு நான் யாருக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட ஒர்க் பண்ணல, அப்ரெண்டிஸா கூட ஒர்க் பண்ணல. நான் ஒரு 100 ஃபிலிம்ஸ் பண்ணேன், ஆக்ட் பண்ணேன்.
அந்த டைரக்டர் எல்லாம் எங்க குரு தான். ஒரு டைரக்டர் கிட்ட ஒரு ஷார்ட்ல எப்படி பண்றாங்க, எந்த லென்ஸ் போடுறாங்க, எந்த எமோஷனுக்கு ட்ராலி போடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கதான் நான் கத்துக்கிட்டேன். எல்லா டைரக்டரும் என் குரு தான். அப்புறம் இந்த படம் ஒரு அப்பா பையன் காதல் கதை. இந்த படத்துல என்ன சொல்ல போறோம்னா, ஒரு நிஜாயித்தின்னு சொல்லுவாங்க, ஒரு நிஜாயித்தியம் ஒரு இருந்த கதை எல்லாருக்கும் சொல்லணும்டா. அன்னைக்கு சமுத்திரக்கண்ணன் அண்ணன் எவ்வளவு பிஸியா இருந்தா கூட எனக்கு 30 days கொடுத்தாங்க. ஒன்னும் பேசல லொகேஷன்ல, அப்படியே உக்காந்துட்டு நான் லெஃப்ட் பாருங்க, ரைட் பாருங்க, இந்த டைலாக் தெலுங்கு கட்டு, நெக்ஸ்ட் தமிழ், அந்த மாதிரிதான் எவ்ரி ஷார்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு எடுத்துட்டேன். எனக்கு சமுத்திரக்கண்ணன் அண்ணா இல்லைன்னா இந்த படமே இல்லை, இந்த ராமம் ராகம் இருக்காது, அது முடியாது. எனக்கு தெரியும், என் தைரியம் எங்க அப்பா சமுத்திரக்கண்ணன் அண்ணா தான். அப்புறம் என் ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாகுது, இந்த மாதிரி கதைக்கு வைக்கலாம்னா அவன் துபாயில இருப்பான். அங்கிருந்து வந்துட்டு இன்னைக்கு எஸ்டர்டே மார்னிங் வந்தாங்க, இந்த ப்ரமோஷன்ல பார்த்துட்டு அப்புறம் இந்த நைட் போறாங்க. அங்க ஒரு பிசினஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஃபேஷனுக்காக வந்த தம்பி பிருத்வி. லாஸ்ட்ல நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும். நான் எல்லார்கிட்ட அவன் சொல்லுவாங்க, அப்ப யாரோ சொன்னாங்க அவன் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும், அவங்க அப்படி சொல்லக்கூடாது. அது என்னன்னா அவன் இவன் படம் பார்த்தேன், அத பாலா சார் அவன் தானே வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு எல்லாரும் அவன்னா ஒரு இங்கிலீஷ்ல யூக்கு எப்படி மீனிங் வந்துடுமோ அந்த மாதிரி தான் நானும் நினைச்சேன். அப்புறம் அண்ணா கிட்ட நான் பாபி டார்லிங் கிட்ட பேசினேன், நான் முன்னாடி இருப்பேன், நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஹரிஷ் கிட்ட பண்ணா நான் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாரும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நேற்று நைட்டு தான் அண்ணனுக்கு பர்த்டே விஷஸ் சொல்றதுக்கு சூரி சார் ஃபோன் பண்ணாங்க, நீ வரணும்டா. அண்ணன் எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்றாங்கன்னா, அண்ணன் படத்துக்கு கூட அவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. ரே தம்பி நீ வாடா, நல்ல படம்டா தம்பி நீ வாடா. நான் பார்த்துட்டு எதுக்கு பண்றாங்க, ஆஹா எனக்காக இல்ல படத்துக்காக பண்றாங்க. எஸ், படத்துல அந்த சோல் இருக்கு, அதுக்காக பண்றாங்கன்னு. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணா நிறைய கதை புதுசா இருந்த ஒரு சோல் கதை வரும். இப்போ நான் எடுக்கிற இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபைட் வச்சுட்டு சாங் வச்சுட்டு பண்ணலாம், ப்ரொடியூசர் இருக்காங்க, காசு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இல்லை. எல்லாருக்கும் தெரியணும் இந்த கதை. அந்த மாதிரி ஒரு நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த கதை தியேட்டர் வரைக்கும் ஆடியன்ஸ் வர்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். எதுக்கன்னா இது வரைக்கும் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க, இது மேல மீடியா, பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா நீங்க பண்ணணும். எதுக்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும். அப்புறம் இந்த படத்துல வேலை பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அது போட்டோ அவன் அப்பா கூட போடலாம நடிச்சேன். சரிய பேர்கிட்ட அந்த போட்டோயே இல்லையே, இப்ப போட்டோ வாங்கலாம்னு நினைச்ச அப்பா இல்லை. இந்த செல்போன் செல்ஃபி வந்த அப்புறம் ஃபேமஸ் இருந்த எல்லா போட்டோ எடுக்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட ஒரு போட்டோ இருக்கு, அவன் செல்ஃபி கேட்டா யாருக்கிட்ட இல்லை. நான் எப்ப யாருக்கிட்ட இந்த விஷயம் கேட்டா கூட அப்பாவா மொபைல் இருக்கா ஐயோ இல்லையே நினைக்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், இங்க எந்த பெரிய ஆள் எல்லாரும் வந்ததுக்கு சார் உங்களை எல்லாம் வணக்கம். நான் எப்போ எதிர்பார்க்கல உங்களை இப்படி பார்க்குவேன். நான் பாலா சார்னு பார்க்குவேன், பாண்டிய சார் பார்ப்பேன் சாரி சார் பார்ப்பேன். அந்த மாதிரி சாரி தப்பு இருந்தா மன்னிச்சுங்க. இது எனக்கு தெரியல, நான் ஷிவர் ஆகுறேன் கீழே, அது உங்களுக்கு தெரியாது, மேலதான் தெரியும். பட் தேங்க்யூ சோ மச் சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், நீங்க அப்பா இருந்தா உங்க பையா கூட இந்த படத்துக்கு வாங்க, நீங்க பையா இருந்தா உங்க அப்பாயின் எடுத்து வாங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இந்திய மொழி அனைத்தும் வெள்ளித்திரையில் இதயம் தழுவிட கொண்டாடி கொண்டிருக்கும் இவரின் நடிப்பு தமிழ் சினிமா பெற்றெடுத்த தவ புதல்வன், தனித்த பேரன்புகளோடு எல்லோரையும் நேசிக்க தவறாத சமூக கலைஞன், கலையும் வாழ்வும் ஒன்றாக்கி உழைப்பாற்றில் நீந்தும் இவர் தாண்டி கடந்த நெருப்பாறுகள் பல. இந்த நூற்றாண்டின் ஒப்பற்ற திரையாளுமை, திகட்டாத கவிதை, சமுத்திரமும் கனியுமாக நிறைந்த அன்பு அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம். அப்பா பத்தி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுறது. எப்பவுமே பரபரப்பா சுத்திட்டு இருப்போம். யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்பா கதை என்ன அப்படின்னா, அப்பா கதையா சரிங்க ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியா
அதுக்குள்ள போயிடுறது. ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். ஏன்னா 4 கதை நடிச்சிருக்கீங்க, 5 கதை நடிச்சேன். நான் அப்பாவை 10 படம் பண்ணிட்டேன். 10 வேற வேற, இந்த அப்பாவும் வேற. இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டிட்ட சொல்றேன். நான் சொல்றேன், நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன், எடுத்துறியா அப்படின்னா. அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும் போதே படபடன்னு இருக்கு. பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சொல்றான், அப்பாவை காணோனே, எங்க போயிட்டாருன்னு தெரியல, அப்பாவை போய் தேடி நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் 1 வாரம் அப்பாவை தேடினாங்க. இந்த மாதிரி தன்ராஜ் இருக்கான, தகப்பனும் இல்லை தாயும் இல்லை. ஒரு பெரிய வலி. என் தகப்பன் என்னோட இருந்திருந்தால் நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன். எனக்கு 5 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் அம்மா போறான்னா, அம்மாவும் இருந்துச்சு. நானா கர்ணம் போட்டு கையை ஊண்டிதான் எந்திரிச்சு வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். தம்பி சூரிய எடுத்துங்க, அற்புதமான தகப்பன். அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். அதனால மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும், ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது தன்ராஜோடு பயணப்பட்டது. இவன் என்ன எடுக்க போறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, இன்னசென்ட்டா எதுவுமே தெரியாது எனக்கு அப்படின்னு நிக்கிறவன் எடுத்துருவான். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீச்சலே தெரியாதவனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு அடிச்சு வந்துடுவான். ஏதோ ஒன்று பண்ணுவான், வெளியே வந்துடுவான். ஆனா நான் கையை எப்படி வச்சுக்குவேன், காலை எப்படி வச்சுக்குவேன், நேரத்தை யூடியூப்ல பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுறான் பாருங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ள போறது, அவனும் போய் நம்மளை எடுத்து உள்ள விட்டுறான். அதனால எளிமையா வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரவங்களோட பின்னாடியே போயிடுறது. அவங்க ஒன்று எடுப்பாங்க. அப்படிதான் எடுத்திருக்கான். ரொம்ப சிறப்பா வந்திருக்கு இந்த படைப்பு. இந்த படம் பண்ணும்போது, அதாவது டான் டப்பிங்ல சொன்னேன், என்னால டப்பிங் பேச முடியல, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர்கிட்ட சொன்னேன். அதற்கு பிறகு இந்த படைப்புல அப்படிதான் பேச முடியல. நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு, அவனோட தகப்பன் வந்துடுறாரு. ஏதோ ஒண்ணு வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றதான். ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன். நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. 10-20 நாளைக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துல இருந்து போன, அண்ணே என் பையன்கிட்ட பேசுங்கண்ணே, என் பையன் தப்பான வழியில போயிடுவானோ நான் பயந்துகிட்டு இருக்கேனே, எனக்கு தினம் வீட்டுல ஒரே சண்டைண்ணே, நான் அவனை அடிக்கிறேனே, அவன் கோச்சிட்டு போயிடறானே, அவனு என்னங்க பண்ணாம்னா போன்ல கேமா ஆடிக்கிட்டு இருக்கானே, சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு. ஐயோ கெட்டு போயிட்டானா, சரி பையன்கிட்ட கூடு அப்படின்னா. அவன் அங்கு எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கேமை தயாரிக்கலாம், நானே கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அது இவங்ககிட்ட சொன்னா புரிய மாட்டேங்குது, என்ன எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னா. திரும்ப உங்க அப்பாட்ட கூடு, இங்க சரி பண்ணப்பட வேண்டியது அப்பைங்க தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசணும். அவன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான், அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டையில திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கதான் பேச வேண்டியதா இருந்தது. ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள். இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்றதும், நான் சொல்றதை கேளுன்னு அவங்க முடிவு பண்றதும் தான் இங்க சிக்கலா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்கு. தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு 10 பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 பண்ணலாம் அப்பாவா. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்புறம் என் அண்ணன் தம்பிராம அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் ரொம்ப ரசிச்சு எழுதுவேன். நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு 10 படம் பண்ணோனே அப்படின்னு சொல்லி பேசணும். 5 முடிச்சிட்டோம். ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ தெலுங்குல அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது, நான் நடிச்ச ரோல் கிடையாது, நான் அண்ணன் நடிச்ச ரோல் தான் ஆசைப்பட்டேன். நான் அதை நடிக்கிறாங்க, இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்குல எடுக்கிறதுக்கு. அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து, அதாவது என்னன்னா, சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல் ஷோ பாக்குறோம். இந்த இப்ப தன்ராஜ் டீசர் போயிட்டு இருக்கும்போது என் கையை பிடிச்சி நிக்கிறான், கிட்டு ஆடுறான். இருடா ஒண்ணு இல்லடா, எல்லாம் கரெக்டா வந்துடா. ஏன்னா 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீசர் ஓப்பனே ஆகல. நான் சொன்னேன், அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஹிட்ரா, தைரியமா இரு, ஓப்பன் ஆயிடும்,
கையை பிடிச்சி நிற்கிறான் கிடுக்கிடுன்னு. அது இதே உணர்வு சாட்டை படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தேட்டரில் கை தட்டுறாங்க. என் பின்னாடி இருந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அண்ணன் முதல் முறையாக வெடிச்சு அழுகிறாரு. என்னடா அப்படின்னு, நமக்கெல்லாம் யாரா இருந்தா, நம்மளா வந்தோம், நம்மளா விழுந்தோம், நம்மளா புரண்டோம், நம்மளா எழுந்தோம், இப்ப நிக்கிறோம், நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க, நம்ம ஒரு நல்ல தளத்துல தான் நின்றுட்டு இருக்கோம், இந்த இடத்த விட்டுறக்கூடாது தம்பி. அண்ணன் அப்படின்னா அவர் தான். இந்த உலகத்துல எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் என் அண்ணன்ட்ட. கலையா, இலக்கியமா, அரசியலா, பொருளாதாரமா, எது வேணாலும் பேசலாம். அப்படி வச்சிருப்பார். அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும், தம்பி அப்படின்னு எடுத்தாருன்னா அப்படி போகும், கூட்டிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவருக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே. என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாகவே இருப்பேண்ணே. நன்றிண்ணே. தம்பி பாண்டியை பத்தி பாண்டி சொன்னதுதான், அவர் சொன்னதை திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் தம்பி பேரன்பானவன். 2 ஆண்டுகளா அவர் படம் பண்ணலன்றது அவரை விட எனக்கு தான் கோவம். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவன் சொல்றதுக்கு சொல்லுவேன், ஆரம்பிச்சிருங்கடா, இயங்கிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இப்ப ஆரம்பிச்சிருவாரு. தம்பி ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி சூரி என்னடா, சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு போன் பண்ணாரு, இவனை எடுத்து விட்டுணும்டா, இவன் வந்துடணும்டா அப்படின்னு. அது இன்னைக்கு நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது, இந்த ஃபர்ஸ்ட் டேயே போய் அந்த உட்காந்து எந்திரிச்சு ஆடுற சாங்கு ஒட்டடிக்கிறாங்க, உட்காந்து எந்திரிக்கணும். எனக்கு தெரியுது, திணறாங்க. சசியும் உட்காந்து என்ன 4 ஷாட் நடிப்பாங்க. காலையில இருந்து உட்காந்து எந்திரிங்கன்னா அப்போ ஒரு உந்துதல் ஒண்ணு நடந்தது. அப்பதான் சொன்னேன், தம்பி நாம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் போது விட்டுறாத, ஓடிடு அப்படின்னு. இன்னைக்கு என் தம்பி ஒரு கதையின் நாயகனா உயர்ந்து நிக்கிறான். இப்போ அவர் நடிச்ச ஒரு படத்துல போய் நடிச்சேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மனசார சொல்றேன், உன் மனசுக்கு இன்னும் நிறைய பெரிய பெரிய படைப்புகள் வருவார். வாழ்த்துக்கள் தம்பி. மகிழ்ச்சி. தீபக் என் புள்ள. ஆக்சுவலா ஸ்மால் ஸ்கிரீன்ல 2000 அண்ணின்னு ஒரு சீரியல் பண்ணேன். அப்போ என் 3 பசங்க, சாரகேஷ், கௌஷிக், தீபக். இவன் கடைசி பிள்ளை. முதல்ல அவனை பார்க்கும்போது ஒரு சீரியட் அடிச்சுட்டு அப்பதான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கான். என் முன்னாடி அப்படி அடிச்சுட்டு அப்படின்னு ஸ்டைலா நின்றுட்டு இருந்தான். அவனோடு பேசும்போது பழகும்போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு இதையெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்ப அவன் வேற தளத்துல வளர்ந்து ஒரு இடத்துல நிக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் தீபக். ஹரீஷ் நல்லா வருவாரா, போராடு, ஜெயிப்போம். பாபி என் தம்பி, ஒவ்வொரு முறையும் எப்ப சந்தித்தாலும் சரி அவரு ஒரு சக்தி கொடுப்பான். பாபி என் தயாரிப்பாளரை பத்தி சொல்லணும். என்னன்னா, அவர் நான் பார்க்கவே இல்லை. நான் படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஷூட்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி. இந்த மொமெண்ட் வரைக்கும் அண்ணன் சொன்னா சரி அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கான். அவருடைய மனசுக்கு இது மாதிரி பல படைப்புகள் வரும். அண்ணா இந்த படத்தை தமிழ்ல நாடோடிகள்ல ரிலீஸ் பண்ணோன்னே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காமலே வெளியில பார்த்தா நாடோடிகள் வேற போட்டிருக்காங்க. என்னடா இது நடக்குது அப்படின்னா, இல்ல நான் உங்க படம் நீங்க வச்சுக்கோங்கண்ணே, நீங்க தமிழ்ல நாடோடிகள் ரிலீஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்ன தம்பி. எந்த விதமான கணக்கு வழக்குகளெல்லாம் கிடையவே கிடையாது. இது அவரையும் தாண்டி ஒரு மாபெரும் உறவோட வந்திருக்கான். வாழ்த்துக்கள் பிருத்திவி, வாழ்த்துக்கள். அப்புறம் மாப்பிள்ள லைட்டு போட்டிருப்பான். காலையில வந்தோடனே நான் வர்றதுக்கு முன்னாடி போய் ரெடி பண்ண, இங்க வைக்கவா, இங்க வச்சா அவன் திட்டுவானா, இங்க வச்சா திட்டுவானா. நான் போய் பார்த்துட்டு எனக்கு அந்த லைட்டு பிடிக்கல அப்படின்னா, பிடிக்கலன்ட்டா நான் அதை ஆஃப் பண்ணிருங்க பாருங்க, எனக்கு இது பிடிக்கல, அப்ப அதை எடுத்துரு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி என் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ள 18 நாள்ல எடுத்தோம். அந்த வினோதை சித்தம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு உழைப்பாளி. அவனும் என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிக்கிறான். தண்டராஜ் முதல்ல வேற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க. அண்ணே இவர் தானே டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு. சரி, கதை நல்லா இருக்கு, கதையை கெடுக்காம எடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினைச்சு என்னதான் தப்பு தப்பா எடுத்தாலும் அந்த கதை ஓடிடும்.
நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சவர்ணாச்சலம் அப்பாட்ட சொல்றேன். முழு கதையும் கேட்டாரு. நீ இதை எவ்வளவு தப்பா எடுத்தாலும் இது ஓடிண்டா அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும். அப்படிப்பட்ட கதை இது. நான் சொன்னாடே இதை கரெக்டா எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுங்கடா, அது போதும் அப்படின்னா திரும்ப ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பயந்துட்டேன். அண்ணே இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, என்ன செய்ய அப்படின்னு. அப்ப நீயே எடுத்துரு, நீயே டைரக்ட் பண்ண. அண்ணா நிஜமா சொல்றீங்க, எடுறா பார்த்துக்கலாம். இன்னைக்கு டைரக்டரா வந்து நிக்கிறான். ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளவு தெளிவா அவ்வளவு கிளீனா கடைசி டப்பிங் பேசுற வரைக்கும். போன படத்துல நீங்க விமானம் படத்துல வந்து கொஞ்சம் டப்பிங் கிராமர் மிஸ்டேக் இருந்தது. இதுல கிராமர் மிஸ்டேக்கே இல்லாம நீங்க டப்பிங் பேசுனீங்கன்னு இருக்கணும். எனக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னொரு 1 day கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சு முழுக்க முழுக்க எந்த விதமான இலக்கண பிழையும் இல்லாமல் எடுத்தாரு. ரொம்ப நன்றி தம்பி. இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு வருவான், நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். என் அண்ணன் படம் முதல் படத்திலிருந்து வியந்து 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 பார்த்தேன். நம்மளை கூப்பிடவே மாட்டேன்றாரு, இவர் நம்மளை நடிகனாக ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லி பல முறை எங்க அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா என்னை கூப்பிடவே மாட்டீங்க அப்படின்னு. இல்லடா போடா, வரும்போது வந்தா போடா அப்படின்றாரு. எத்தனை முறை சந்தித்தாலும் நான் வியக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்க அண்ணன் பாலாண்ணன். இப்ப அண்ணனோட இயக்கத்துல வணங்கானில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு அழகான ஒரு பயணமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுல. அண்ணன் எங்கேயுமே வரமாட்டாங்க. அண்ணனோட தொடர்பு கொண்டு அண்ணனை இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிடுறதே அதுக்கான விஷயம் இருந்தால்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு முறையும் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா இந்த முறை இந்த படத்திற்கு அண்ணன் வந்து நின்னா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஃபோன் பண்ணேன், அண்ணா இந்த மாதிரி விஷயம் நீங்க வரணும் அப்படின்னா. அண்ணா சொன்னாரு வரேன்டா, ஒரு 1 மணி நேரம் வந்தேன். என்னடா 1 மணி நேரம், நான் வரேன்டா அப்படின்னாரு. அதான் எங்க அண்ணன். ஆனா இந்த அன்புக்கு என்னைக்குமே கட்டுப்பட்டவனா இருப்பேன். ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்ஸ்ண்ணா, லவ்யூண்ணே, லவ்யூண்ணே. நன்றி. என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த படம் போய் சேரணும், அதுக்கு தான். ஏன்னா இது ஏன்னா ஒரு சின்ன படத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயம் சொன்னா நீங்க எல்லாம் அதிர்ச்சி ஆவீங்க. அப்பான ஒரு படம் இப்ப வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணிச்சுன்ற கணக்கே தெரியாது, கணக்கே வரல, கொடுக்கல. இப்படிதான் இருக்கு. ஏங்க அது என்னங்க பண்ணிச்சு, பண்ணிச்சுங்க, இப்படிதான் இருக்கு. சோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அது என்ன செய்யுது, அது ஜனங்கிட்ட எப்படி ரீச் ஆகுது, ஒண்ணு வெற்றின்னு சொல்லுங்க, இல்ல தோல்வின்னு சொல்லுங்க, வந்துச்சுன்னு சொல்லுங்க, வரலன்னு சொல்லுங்க, இது எதுவும் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு. இதற்கு நடுவுல இப்படி ஒரு படத்தை வேற தூக்கிட்டு வரோமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடோடிகள்ல நடந்த விஷயங்கள் தான். நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணல, படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா நான் ரொம்ப பேரன்பா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த அண்ணனும் நானும் பண்றதுக்கு 4 கதை ரெடியா எழுதி வச்சுட்டேன். அண்ணன் பார்க்கும்போது கேட்பாரு, எப்படா தம்பி எப்ப போவோம் அப்படின்னு. இன்னைக்குதான் சொன்னேன், அண்ணன் தம்பி கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிருவோம்ண்ணே, அது என்ன வேணாலும் நடக்கட்டும்ண்ணே, இப்ப தெலுங்குல ஒரு ஏரியா இருக்குண்ணே, நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி எடுத்துடலாண்ணே அப்படின்னு இப்பதான் சொன்னேன் நான். ஏன்னா என்ன நடக்குது, அதாவது எடுத்துடுறோம், பேரன்போடு எடுத்துடுறோம், அதை கொண்டு போய் வைக்கும் போது அந்த சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது, அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது. இந்த படத்தையும் இந்த நிலைமையில தான் எடுத்துட்டு வரோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புறோம். நான் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டட்டும். மகிழ்ச்சி, நன்றி. சாரி, தேங்க்யூ மோக்ஷா, அட்ரஸ் பண்ணல உங்களை. தேங்க்யூ ஆக்செப்டிங் மீ ஆப்போசிட். ஓகே, இன்னும் அழகா இருந்த ஒரு பொண்ணுன்னு வைக்கலான்னு ப்ரொடியூசர் சார் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், என் பக்கத்துல யார் இருந்தா அவங்க அதை அந்தங்கானு வந்துட்டாரு, நல்லா இருப்பாங்க, அவனே போடுன்னு சொன்னேன். போட்டாங்க. இந்த கேரக்டர்ல தான் இருக்கும், இது நாட் லவ் ஸ்டோரி. அந்த கேரக்டருக்கு கூட ஒரு இது இருக்கும். தேங்க்யூ. சாரி அம்மா, சாரி. வாழ்த்துக்கள் மோக்ஷா. அண்ணன் தம்பிங்களை பார்த்தோன்னே அப்படியே வண்டி அந்த பக்கம் போயிடுச்சு. வாழ்த்துக்கள், நல்லா வாங்க, நல்லா வாங்க, வாழ்த்துக்கள். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். விளிம்பு நிலை மனிதர்களின் துயர்களை, வலிகளை தன் கண்கள் முன் காட்டியவர், பொது சமூகத்தின் பார்வைகளை அவர் பால் திருப்பியவர், இன்றைய பல திரை நடிகர்களுக்கு நம்பிக்கை உரத்தையும் விருட்சத்திற்கான வழிகளையும் உருவாக்கி தந்த திரை சிற்பி. மொத்தத்தில் பலாவும் பாலாவும் ஒன்றுதான். தமிழ் சினிமாவில் எப்போதும் கொண்டாடும் இயக்குனராக
நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் பேச நாங்கள் காத்திருக்கிறோம். வாருங்கள் இயக்குனர் பாலா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். சமுத்திரகனியோட ஒரு மாபெரும் ரசிகனா இங்க வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரசிகன்னா அவன் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு, நிறைய ப்ரூவ் பண்ணிட்டான். இயக்கத்துலேயும் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னும் 2 விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிகன். அவனோட கடுமையான உழைப்பு. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். ஒரு 1 hour ஆகும்டா நீ போய் கேரவனில் வெயிட் பண்ணணும்னா அந்த 1 hourக்குள்ள அங்கே ஒரு புக்கு இருக்கும். ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அவன் படத்துல மட்டும் இல்லை. இப்போ ரொம்ப வெயில், நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குடா, இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, 1000 பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் ஆள் வேணும். அவனை கூப்பிட்றதுக்காக தயங்கி கேட்டேன், வரவா, எப்போ அவன் இப்போ இன்னைக்கு வருவா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கிளம்புறேன், வீட்டில் தான் இருக்கேன், நான் 10 நிமிஷத்தில் கிளம்புனேன்னா 5 மணி நேரத்தில் வந்துடுவேன். அது மாதிரி மற்றவர்களுக்கு உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை. குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த படமாக இருக்கட்டும், நடிக்கிற படமாக இருக்கட்டும், மற்ற ரொம்ப சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது. அதை எல்லாரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தன்ராஜ், நீங்கள் நல்லதான் தமிழ் பேசுகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயாரிப்பாளருக்கு பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கனி, இந்த குணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால இன்னும் ஒரு 1000 பேர் பிழைப்பாங்க. அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது, அதுதான் உன்னோட பவரை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு எல்லாரும் பேர் சொல்றேன்னு மன்னிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். ராமம் ராகவம் படத்தின் டீசர் வெளியீடு இயக்குனர் பாலா அவர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக் கொள்வார்கள்.